ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், எக்ஸாமினர், சீனியர் அண்ட் ஜூனியர் பைலிஃப், வாட்ச்மேன், மசால்ச்சி. ஸோ இவங்களுக்கு உண்டான முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே ஆகிருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிரதான சாலையில் 2 கார்கள் எதிர் திசையிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து கிளம்புகிறது. முதல் கார் 25 கிலோமீட்டர் சென்ற பின்னர் வலது பக்கம் திரும்பி 15 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. பின்னர் அந்த கார் இடது பக்கம் திரும்பி 25 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. பின்னர் அந்த கார் பிரதான சாலையை நோக்கி செல்கிறது. இதற்கிடையில் சிறு பள்ளத்தின் காரணமாக மற்றொரு கார் பிரதான சாலையில் 35 கிலோமீட்டர் தூரம் வரை சென்றது. தற்போது 2 கார்களுக்கிடையே உள்ள தூரம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 65 கிலோமீட்டர். ரவி பல்கலைக்கழகத்திற்கு செல்ல விரும்புகிறார். கிழக்கில் உள்ள அவரது வீட்டிலிருந்து அவர் கிளம்பி ஒரு குறுக்கு சாலைக்கு வருகிறார். இடதுபுறம் உள்ள ஒரு தியேட்டரில் சாலை முடிவடைகிறது. நேரே மருத்துவமனை இருக்கிறது. எந்த திசையில் பல்கலைக்கழகம் இருக்கிறது? ஆப்ஷன் ஏ வடக்கு. இந்த கேள்வி 6 கூற்றுகளுடன் இருக்கிறது. அதில் 3 கூற்றுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாக இருக்கிறது. அவ்விதம் 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த தொகுதி தொடர்புடையது என்று கண்டறியவும். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி 1, 4, 6. கீழே கண்ட வரிசையில் உள்ள பதில்களில் எந்த பதில் விடுபட்ட இடத்தில் வரும்? இதுக்கான விடை ஆப்ஷன் பி. டிஜிட்டல் கையொப்பம் என்பது டேஷ். ஆப்ஷன் சி அனுப்புபவருக்கு மட்டுமே தெரிந்த மின் ஆவணத்தின் தனித்த அங்கீகாரம். புத்தகம் ஒரு புத்தகத்தின் மின்னணு பதிப்பு. எதை பயன்படுத்தி புத்தகத்தை அடையலாம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஐசிடி டூல்ஸ் மற்றும் இன்டர்நெட். ரயில்வே தகவல் அமைப்புக்கான மையம் சிஆர்ஐஎஸ். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி இந்திய ரயில்வேயின் தகவல் தொழில்நுட்பத்தை உருவாக்க மற்றும் நிர்வகிக்க உதவுகிறது. மாசு இல்லா சுற்றுப்புற சூழலுக்கான உரிமை எதன் கீழ் வருகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஷரத்து 21 படி வாழ்வுக்கான உரிமை. இந்தியாவில் மிகப்பெரிய சிறு தீனி கம்பெனி எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி ஹல்திராம். எந்த மாநிலம் சமீபத்தில் புதன்கிழமையில் வாக் டு ஒர்க் என்ற திட்டத்தை துவக்கி வைத்தது? ஆப்ஷன் பி மேகாலயா. இன்ச் நீளம் 2 இன்ச் அகலம் உள்ள 2 செவ்வக வடிவ தாள்கள் ஒரு மேஜை மீது மட்டமாக வைக்கப்பட்டது. அது கூட்டல் குறியீடு போல் பிளஸ் போல் ஒன்றின் மீது ஒன்றாக செங்குத்தாக இருந்தது. தற்போது மேஜையின் எவ்வளவு பரப்பளவு அந்த தாள்களால் சூழப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி 36 இன்ச்.
1230 மற்றும் 1926 வகுத்தால் 12 மிச்சம் கிடைக்கும் மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடி. ஆப்ஷன் சி 176. மடக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை உருவாக்குவதற்கு பயன்படுத்தும் பொருள். ஆப்ஷன் சி சோளமாவு. எந்த தாது ஃபூல்ஸ் கோல்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி பைரைட். கண்டுபிடித்து விட்டேன் என்று பொருளுடைய யூரேகா என்று ஆரவாரமிட்ட விஞ்ஞானியின் பெயர். ஆப்ஷன் பி ஆர்க்கிமிடிஸ். சின் அம்மை எதனால் ஏற்படுகிறது. ஆப்ஷன் பி வாரிசெல்லா ஜோஸ்டர். பந்து முனை பேனா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஆப்ஷன் டி புறப்பரப்பின் இழுவிசை. ஒரு ஹோட்டல் உரிமையாளர் ரூபாய் 12க்கு அதிகபட்ச விலை விற்க வேண்டிய ஒரு பாட்டில் தண்ணீரை ரூபாய் 34க்கு விற்பனை செய்கிறார். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி. அந்த வியாபாரி அல்லது சேவை வழங்குனர் பேக் செய்து பொருளை அதில் குறிப்பிட்டுள்ள அதிகபட்ச விலையை விட கூடுதல் தொகைக்கு விற்றால் சட்டத்திற்கு முரணான முறைகேடு செய்ததாக கருதப்படுவார். மண்டல் கமிஷன் வலுவூட்டியது. ஆப்ஷன் சி ஓபிசி. இந்திய அரசாங்கத்தின் வங்கியாளர் யார். ஆப்ஷன் டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கீழ் வருவனவற்றில் எது சுப்பிரமணிய பாரதி குறித்து தரப்பட்டுள்ள விவரங்களில் தவறான விபரம். ஆப்ஷன் டி இவை ஏதுமில்லை. கீழ் வருவனவற்றில் எது குறைவாக இருப்பதால் மேகம் வளிமண்டலத்தில் மிதக்கிறது. ஆப்ஷன் சி அடர்த்தி. குற்றத்தின் டார்க் ஃபிகர் என்றால் என்ன. ஆப்ஷன் ஏ காவல்துறைக்கு தெரிவிக்கப்படாத மற்றும் கணக்கில் வராத குற்றம். சூரிய உதயத்திற்கு பின் ஒரு நாள் காலையில் சுரேஷ் என்பவர் ஒரு கம்பத்தை நோக்கி நின்று கொண்டிருந்தால் அந்த கம்பத்தின் நிழல் சரியாக சுரேஷின் வலது புறத்தில் விழுந்தது. சுரேஷ் எந்த திசையில் நின்று கொண்டிருந்தார். ஆப்ஷன் சி தெற்கு. ஒரு நபர் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். பின்னர் அவர் வலது புறம் திரும்புகிறார். 3 கிலோமீட்டர் தூரம் நடந்த பின்னர் அவர் இடது புறம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். பின்னர் அவர் பின்னோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் நேராக நடக்கிறார். அவர் நடக்க ஆரம்பித்த இடத்தில் இருந்து எந்த திசையில் அவர் இருக்கிறார். ஆப்ஷன் பி வடமேற்கு. ஒரு குதிரை வடக்கு நோக்கி இருக்கிறது. அது 90 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறது. பின்னர் 180 டிகிரி கடிகார எதிர் திசையில் திரும்புகிறது. அதே திசையில் மீண்டும் 90 டிகிரி திரும்புகிறது. தற்போது எந்த திசையை நோக்கி குதிரை இருக்கிறது. ஆப்ஷன் பி தெற்கு. ஆப்பிள் ஆரஞ்சு என்றும் ஆரஞ்சு பேரிக்காய் என்றும் பேரிக்காய் உருளைக்கிழங்கு என்றும் உருளைக்கிழங்கு வாழைப்பழம் என்றும் வாழைப்பழம் பப்பாளி பழம் என்றும் பப்பாளி பழம் கொய்யாப்பழம் என்றும் அழைக்கப்பட்டால் பின் வருவனவற்றில் எது தரைக்கு கீழே வளர்கிறது. ஆப்ஷன் டி வாழைப்பழம். சூடான
சூடான நீரை எந்த கண்ணாடி பாத்திரத்தில் நிரப்பினால் அது விரிசல் அடைய அதிக வாய்ப்புள்ளது? ஆப்ஷன் ஏ. படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இரு உலோக துண்டை சூட்டேற்றும் பொழுது எந்த பக்கம் அது வளையும் அல்லது அது நேராக இருக்குமா? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, கீழ் நோக்கி வளையும். இந்த கேள்வி 6 கூற்றுகளுடன் இருக்கிறது. அதில் 3 கூற்றுகள் ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அவ்விதம் 4 தொகுதிகள் கொடுக்கப்படுகிறது. எந்த தொகுதி தொடர்புடையது என்று கண்டறியவும். ஆப்ஷன் பி 4, 2, 6. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸில் மீதம் இருக்க கொஷின்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.